திருச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து திருச்சி சமயபுரம் அருகே இருங்கலூர் என்ற இடத்தில் சாலையோரம் இரும்பு கம்பிகளுடன் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் அரசு பேருந்து முற்றிலுமாக சேதமடைந்தது. சம்பவ இடத்திலேயே 8 பேர் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காயமடைந்த 13 பேருக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் சென்னை மற்றும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த உடன்குடியைச் சேர்ந்த 2 பெண்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எஞ்சியவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். விபத்தினால் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் முறையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் லாரி நிறுத்தப்படாததே விபத்திற்கு காரணம் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். லாரி ஓட்டுநர்கள் அவங்களுடைய கட்டணத்தை குறைக்கணுங்கிறதுக்காக குறுக்கு வழியில இந்த மாதிரி ஆர்டிஓ என்கொயரி முடியறதுக்காக ஓரங்கட்டி நிப்பாட்டினதுனால தான் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த உயிர் சேதத்துக்கு காரணம் அரசு அலட்சியமே, பெரும் பாதுகாப்பு இல்லாம ஒரு அலட்சியம் தான். டெய்லி ஈவினிங்ல ஆர்டிஓ செக்கிங் நடக்கிறேன்னு சொல்லிட்டு டோல் பூத்தில் நிப்பாட்டிக்கிறாங்க ஃபுல்லா வண்டியை. அதனால பயந்துகிட்டு வண்டிக்காரங்க பூரா நடு ரோட்ல ஓரமா நிப்பாட்டிக்கிறாங்க. நடு ரோட்ல தான் நிக்குது, ஹைவேஸ்ல தான் நிக்குது வண்டி பார்த்தா எல்லாமே. டிரைவர் அலட்சியத்தில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஆடியோ டெய்லி எதுக்கு செக் பண்றாங்க? இல்லை வேற இடமே இல்லையா? சாலைக்கு இடையூறு அந்த பாடியில தகடு பாடியை விட 1/2 அடி வெளியில இருக்கு. அப்படிங்கும் போது ரோட்டே வெள்ளை கோடுக்கு இங்கிட்டு வண்டி நிக்குது. இந்த விபத்துக்கு முழுக்க காரணம் சாலையில பரிசோதனை பண்ற அரசு அதிகாரிகள் தொந்தரவு படுத்துறதுனால வாகனங்கள் சாலைக்கு இடையூறா நிற்பதனால் ஏற்படுறது விபத்திற்கு முதல் காரணம்.